நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூர் துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழியை போடுவது நோக்கமல்ல, திட்டமிட்டு அரசு மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது நோக்கமல்ல, திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும் பொழுது நடந்த உண்மையை விளக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என முதலமைச்சர் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். சட்டப்பேரவையில் இன்றைக்கு வேலை நேரம் துவங்கிய பொழுதே காரசாரமான ஒரு விவாதம் இது குறித்து எழுந்தது. தற்பொழுது முதலமைச்சர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதி எண் 56 கீழ் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் அங்கு நடந்த விஷயங்களை முதலமைச்சர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் கரூரில் நடந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது நமது நோக்கமில்லை என்றும், எனினும் திட்டமிட்டு அரசு மீது பொய்யை சிலர் பழக்கும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது தன்னுடைய கடமையாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இனி இப்படி நடக்காமல் தடுப்பதற்காக நிலையான வழிகாட்டு முறைகளை SOP அரசு வகுத்து வருகிறது என்றும், மாண்புமை உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அனைத்தையும் விட மனித உயிர்களை விலை மதிப்பிருக்கிறது என்றும், அந்த பொறுப்புணர்வுடன் அனைத்து தரப்பினரும் செயல்படுவோம் எனவும் தற்போது முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். நடந்த சம்பவத்திற்கு யார் மீதும் பழிபோட நோக்கமில்லை என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க முறையான வழிகாட்டுதல் முறையில் மக்கள் கூடும் போட்டு தமிழக அரசின் சார்பில் வடிவமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.